முன்னோர்களுடைய அவங்க விட்டுட்டு போன மிச்சம் சொச்சம் இந்த சாபக்கேடுகள் பாவக்கேடுகள் இதெல்லாம் இந்த காலத்துல வாழ்ற மக்களை அது ரொம்பவும் படுத்துது. இந்த முன்னோர்கள் விட்டது அந்த அந்த தொந்தரவுனால, ஆனா அதை கூட நம்பலாமா அப்படின்னு கூட சில பேருக்கு இருக்கும். எங்க முன்னோர்கள்ன்றது கர்மம் என்ன பாவம் பண்ணிங்க இதெல்லாம் நம்மளாம் பார்க்கவே இல்லை, அதெல்லாம நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் அது கனெக்ட் ஆகும். முன்கூட்டி போய் கேளுங்க. அவங்கவுங்க அந்த ஊர்ல அவங்கவுங்க ஊர்ல இருக்கீங்க, எங்கெங்க இருக்கீங்களோ உங்க ஊர்ல எங்கேயோ, உள்ளூர்ல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, சிவன் கோயில போய் முன்கூட்டி கேட்டுருங்க, ஐயா இது மாதிரி பௌர்ணமி வருது, நாங்க இரவு கோயிலுக்குள்ள இருக்கணும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகா தனசேகர் ராஜா. வழக்கம் போல் புது தகவல் தான். என்ன தகவல் அப்படின்றால், முன்னோர்களுடைய அவங்க விட்டுட்டு போன மிச்சம் சொச்சம் இந்த சாபக்கேடுகள் பாவக்கேடுகள் இதெல்லாம் இந்த காலத்துல வாழ்ற மக்களை அது ரொம்பவும் படுத்துது. அதனாலதான் நாம வாழ்ற காலத்தை ஒழுங்கா வாழ்ந்துட்டு போனோம்ட்டு. இதுல என்ன பெரிய சீக்கிரட் தெரியுங்களா? முன்னெல்லாம் முன்னோர்கள் அப்படியே, அப்புறமா பேரண்ட்ஸ் ஜெனிட்டிக்கு அப்படியே உள்ள வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகி இப்ப இங்க வருது. நம்மளுக்கு இப்ப வாழ்ற நம்ம காலத்துல அடுத்து எங்க போகுது? நம்ம அடுத்த ஜெனரேஷன் நம்ம பசங்களுக்கு தான் போகுது. அதனால நம்ம வாழ்றத நாமளாவே வாழ்ந்து சரியாக வாழ்ந்துட்டு போயிடணும். அது அப்படியே அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு, அப்படியே பசங்களுக்கு சுவிட்ச் வரும், பசங்க சொல்லும். இந்த முன்னோர்கள் விட்டது அந்த அந்த தொந்தரவுனால, ஆனா அதை கூட நம்பலாமா அப்படின்னு கூட சில பேருக்கு இருக்கும். எங்க முன்னோர்கள்ன்றது கர்மம் என்ன பாவம் பண்ணிங்க இதெல்லாம் நம்மளாம் பார்க்கவே இல்லை, அதெல்லாம நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் அது கனெக்ட் ஆகும், அதெல்லாம் ஆகுங்க. ஆகாம எப்படிங்க இருக்கும்? இப்படி சொல்றேன் பாருங்க. அப்ப நீங்க ஆமா இது கரெக்ட் தான் நீங்க சொல்றதுன்றீங்க. எப்படி? ஒருவர் போன ஜென்மத்தில் சாமியாரா இருப்பாரு. அந்த காலத்து சாமியார், அந்த காலத்து சாமியார் வரவங்களுக்கு யாரா இருந்தாலும் நன்மை செய்ய வேண்டியதுதான். யார் வந்தாலும் சரி, அவங்களை தேடி யார் வந்தாலும் சரி, நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சாமியார் வேலை தானே. அந்த மாதிரி அந்த ஜென்மத்துல நல்லதை செஞ்ச ஒரு சாமியாரு இந்த ஜென்மத்துல மனுஷனா பிறந்திருக்கிறாரு. அப்ப நல்லதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்ப பிறந்திருக்கிற மனுஷன், அதே மனுஷன் சில தவறு அவருக்கு தெரிஞ்சும் செய்யலாம், சில தவறு அவருக்கு தெரியாம செய்யலாம். அவர் எதை செஞ்சாலும் கரெக்டா நடக்குது. பவர்ஃபுல்லா இருக்கிறாரு, பெரும் பதவியில் இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லா அவங்க பேர் தெரியுது, ஊருக்கே தெரியுது, உலகத்தே தெரியுது. ஏங்க இவரு இப்படி இருக்கிறாரு, எப்படிங்க இவருக்கு மட்டும் இவ்வளவு புகழ் வருது, எப்படிங்க அதெல்லாம் நடக்குது? அது வேற ஒண்ணும் இல்லை, அது முன்ஜென்மத்துல அவர் சாமியார பிறந்திருக்கிறாரு. எப்படி கனெக்டிவிட்டி போகுது பாருங்க. அதே எல்லாரும் கேட்கறாங்க, நான் கரெக்டா இருக்கிறேன், பர்ஃபெக்டா இருக்கிறேன். அப்ப இவர் முன்ஜென்மத்துல என்ன இருந்தாரோ தெரியாது. அதுக்கு அப்படி கிடைக்குதுன்னா இதுக்கு வேற இருந்திருக்கணும். சரிங்க, அதெல்லாம் சரிங்க. முன்ஜென்மத்துல அவங்க என்ன பண்ணாங்களோங்கிறத நாங்க பார்த்ததே இல்லை. நாங்க அதிகப்படி எங்க அப்பாவும் எங்க தாத்தாவை பார்த்தாவே பெருசு. எல்லாருக்கும் அது பொருந்தும். அதை தாண்டி 2 ஃபாதர் கிராண்ட் ஃபாதரோட சரி 2 4 ஃபாதர் 2 4 ஃபாதர் இப்படியே யார் பார்த்துட்டு இருக்கிறோம்? வாய்ப்பு இல்லை. ஆளையே பார்த்தாலும் அவங்க என்ன பண்ண வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம எங்கிருந்து பார்த்தோம்? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்ப நாங்க ஏங்க அனுபவிக்கணும்? அது மட்டும் நியாயமான கேள்வி. அது நியாயமே இல்லைங்க. இந்த கேள்வியை கடவுள்கிட்ட நம்ம பேரு சைலண்டா கேட்பாங்க. யாரோ பண்ண தப்புக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? அதுக்கு ஏதாவது ஒரு கருணை காட்டக்கூடாதா? அதெல்லாம் கேட்பாங்க. அவர்கிட்ட தானுங்க கேட்க முடியும், பகவான்கிட்ட தான் கேட்க முடியும், யார்கிட்ட கேட்க முடியும்? அதுக்கு சொல்யூஷன் இந்த கொடுக்க போறேன். வழி இருக்கு. என்ன வழி? அப்பத்துல இருந்து வந்தது பாருங்க முன்னோர்களுடைய இது, அதை போக்குறதுக்கு. ஆனா அது உண்டு. அது அதாவது நம்ம சொன்னல பாருங்க, எவ்வளவோ ஆனஸ்டா இருக்கிறது, எவ்வளவோ நேர்மையாகும், எவ்வளவோ ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சி எவ்வளவு பண்ணாலும் அதுக்குண்டான பலன் வராம இருக்குன்னு சொன்னாக்க வேற என்ன காரணம் இருக்கும்? அவங்க வச்சுட்டு போன மிச்சம் சொச்சத்தை இருக்கிறவங்க அனுபவிக்க வேண்டியது. கழிச்சு விட்டாக்கா நம்ம வாழ்ற வாழ்க்கை, அவங்கவுங்க வாழ்ற வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போனோம். என்னது அது? பௌர்ணமி அன்று சிவன் கோவிலில் இரவில் தங்க வேண்டும், அங்கேயே உறங்க வேண்டும். இது போன்று 48 பௌர்ணமி கோயில்ல போய் அங்கேயே நைட்டு இரவு ஃபுல்லா கோயில்ல சிவன் கோயில்ல தங்கிடணும். ஏன் அப்படின்றால், பௌர்ணமி என்று பொதுவாக வழக்கமா பவர் அதிகம்ன்றது தெரியும். ஆனா அது பொதுவாகவே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பவருக்கும் கோயில உள்ள பவருக்கும் தாஸ். எந்த கோயில தான் சரி, அது சிவன் கோயில் கேட்க வேண்டாம். அது பௌர்ணமி அன்னைக்கு கேட்கவே முடியாது. அன்னைக்குதான் என்னென்ன பவர் இருக்கோ அவ்வளவு பவரும் பௌர்ணமி அன்னைக்கு வேலை செய்யும். ஆகாஷ் பவர், காஸ்மிக் பவர், என்னென்னமோ பவர் இருக்கு. பவர்ல அது பாரு ஐட்டங்கள் கண்ணாபின்னு இருக்கும். எல்லா பவரும் பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயிலை சுத்தி வரும். அந்த பவர் கோயில சுத்தி வரும், கோயிலுக்குள்ள இறங்கும், கோயில சுத்தும். அந்த நேரத்தில் நீங்க கோயில்ல இருந்தீங்கன்னாக்கா அது உங்க உடம்புல தானே இருக்கு, உங்களுக்குள்ள தானே இருக்கு.
இந்த அவங்களுடைய சுத்துறதுல அந்த காத்து உங்க உடம்புல பட்டு அந்த பவர் உங்க உடம்புக்குள்ள ஏறி உங்க உடம்புக்குள்ள அந்த சமாச்சாரம் எல்லாம் வெளியே ஏற்றி விட்டுரும். அது அதுக்காக ஒரு நைட்டு முடியாது, ஒரே நைட்ல அவ்வளவு நடந்துருமா? முடியாது. 48 பௌர்ணமி அது மாதிரி போகணும். என்ன ஒண்ணு, சிவன் கோயில்ல அவ்வளவு சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க படுக்கிறதுக்கு. அதான் ப்ராப்ளம். நீங்க முன்கூட்டி பர்மிஷன் வாங்கிடணும். கரெக்டா பௌர்ணமியா நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டாங்க. முன்கூட்டி போய் கேளுங்க. அவங்கவுங்க அந்த ஊர்ல அவங்கவுங்க ஊர்ல இருக்கீங்க, எங்கெங்க இருக்கீங்களோ உங்க ஊர்ல எங்கேயோ, உள்ளூர்ல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, சிவன் கோயில போய் முன்கூட்டி கேட்டுருங்க. ஐயா இது மாதிரி பௌர்ணமி வருது, நாங்க இரவு கோயிலுக்குள்ள இருக்கணும்ட்டு. எங்கெங்க யார் யாருக்கெல்லாம் கிடைச்சதுன்னு அவங்கவுங்க இருந்துக்குங்க. மகிழ்ச்சி. ஒருவேளை யாருக்கும் கிடைக்கல, நம்ம கோயில் நான் கட்டின சிவன் கோயில் இருக்கு, அதுல தங்கலாம், பர்மிஷன் நான் கொடுக்குறேன், எவ்வளவு பேர்னாலும் வரலாம், சாப்பாடு வசதி இருக்கு, செஞ்சு கொடுத்துருவேன். இதுக்கு மீன்ஸ் நான் செஞ்சு கொடுத்துருவேன். இதெல்லாம் இருக்கு. இறைவனுக்காக தானே செய்யறோம். இறைவனை நாடி வரவங்க பக்தர்களும் அவங்களும் ஒரு கைண்ட் ஆஃப் பக்தர் தானுங்க எல்லாருமே. இதுல சின்ன பக்தர் பெரிய பக்தர் தான் வேண்டியிருக்கு. சிவன் பக்தர், சிவன் அடியாள், சிவன் அடியாருக்கு செய்யறது தானே. தங்குற வசதி, சாப்பாடு வசதி, மற்ற எல்லா வசதியும் உள்ள இருக்கு. முன்கூட்டி மட்டும் சொல்லிடுங்க, அதுதான், அது வேணும். ஆமா, சடனா அவ்வளவு பேர், நீங்க எவ்வளவு பேர்னாலும் வாங்க, முன்கூட்டி சொல்லிடுங்க. அங்க குருக்கிட்ட நாங்க சொல்லிடுவேன். முன்கூட்டி எல்லாம் சொல்லிட்டாக்க அந்த வசதியை நான் பண்ணி கொடுக்குறேன். அவ்வளவுதான். அவங்கவுங்க ஊர்ல இருந்துன்னா சந்தோஷம். திருநெல்வேலி இருக்கீங்களா அங்க இருங்க, பாம்பேல இருக்கீங்களா அங்க இருங்க, பெங்களூர்ல இருக்கீங்களா இருங்க, திருச்சியா மதுரையா கோயம்புத்தூரா சேலமா ஈரோடு, எந்த ஊர்னாலும் சரி. இல்லை இந்த மலேசியால இருந்து புறப்பட்டு நேரம் இங்கே வரவங்க வாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வரேன் வாங்க, கனடா இருந்து வராங்க, அதுக்கும் ரெடி. அதுக்கும் தங்கறதுக்கு கூட இடம் இருக்கு. பகவானுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு, நம்ம கொடுத்து வச்சு செய்யறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. 48 பௌர்ணமி இருக்கணும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க உள்ளூர்ல கேட்டுக்குங்க. ரிக்வெஸ்ட் பண்ண நடக்கும், ஏன் நடக்காது? இருந்து அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்க ஒண்ணு இல்லை, ஒரு 3வது பௌர்ணமிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சு, முதல் பௌர்ணமில ஸ்லைட்டா ஃபீல் இருக்கும், 3வது பௌர்ணமிலேருந்து தெரிஞ்சு போயிடும். ஆமா, பிரச்சனை நகருது இல்லையா உங்களை விட்டு. பாக்குறீங்க, நம்ம வாழ்ற அன்றாட வாழ்க்கையை நம்ம அன்றாட பார்க்க தானே செய்யறோம். ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஆனா முடியுதுன்னு நினைச்சு விட்டுறாதீங்க, பிரேக் மட்டும் விடாதீங்க. என்னைக்காச்சும் 48 பௌர்ணமி போயிருங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நீங்க வாழலாம், ஒரு தொந்தரவு இருக்காது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃபை பார்ப்பீங்க, அப்படியே போட்ட தங்க மாதிரி ஆயிடுவீங்க. எவ்வளவு பெரிய சொல்யூஷன் பாருங்க. ஆமாங்க, முன்னாதான் எடுக்கணும். இதை தீக்கிறதுக்கு சிவபெருமான் தான் ஒருத்தர் தான் முடியும். அவர்கிட்ட போய் நீ உட்காந்துட்டு அடைக்கலம் ஆயிட்டா சரியா போயிருச்சு. ஆனா பௌர்ணமி அன்னைக்கு தான் இருக்கணும். அன்னைக்கு இருக்கிற பவர் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆனா நிச்சயமா நான் சொல்லிட்டேன், ஆனா நீங்க யாருக்கும் தூங்க மாட்டீங்க, தூக்கம் வராது. ஏன்னா பவர் வேலை செய்யறதெல்லாம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு பவர் இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு. இல்லை அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, மாசத்துல ஒரு நாள் தானே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ்வளோ பவர் அது. அதனால நீங்க உங்க ஊர்ல கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னாலும் வருத்தமே படாதீங்க. நீங்க வர்றதுக்கு ரெடி இருக்குன்னாக்கா இங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது. பெரிய கோயில் சிவன் கோயில், நம்ம கோயில் எங்க இருக்குன்னு கேட்கணும்ல, கான்டாக்ட் நம்பர் இதுல இருக்கு, பேசிக்கோங்க. திண்டிவனம் குச்சி குளத்துல இடம், இந்த பக்கத்துல இருந்து இப்படி வந்தீங்கன்னா மேல்மருவத்துல இருந்து ஒரு 1/4 hour கழிச்சு, திண்டிவனத்துல வந்தீங்கன்னாக்கா இங்க இருந்து ஒரு 1/4 hour கழிச்சு சென்ட்ரல்ல இருக்கு குச்சி குளத்துல இடம். இருந்தாலும் சொல்லிட்டு வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே நேரத்துல அப்படியே குமிஞ்சிட்டீங்கன்னாக்கா அவ்வளவு பேருக்கு கோயிலுக்குள்ள தங்கறதுக்கு இடம் வேணும்ல, கோயில சுத்தலாம் தங்கறதுக்கு. அதனால வரது ஃபோன் நம்பர் இருக்கு, கேட்டுக்கங்க, வாங்கிக்கங்க, கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா வசதியும் இருக்கு, நான் கொடுக்குறேன். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவல் ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு, உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு கொண்டால் கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்க விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.